வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த 2025ல் இப்போ திரும்ப பிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3244 போஸ்ட்டுக்கு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் பாஸ் பண்ண முடியுமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா 2023க்கு எடுத்து ஸ்டடீஸை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணலை, ஆப்சண்ட் ஆகிட்டேன். அந்த டைமில் என்னால் சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியலை. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் பாஸ் பண்ண முடியுமா? இல்லை புதுசாக படிச்சுட்டு இருக்கவங்களுமே 2 மாதத்தில் பாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட்டோட, அதாவது சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஸோ கடந்த 3லேருந்து 5 ஆண்டு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு அளவீடுகள்னு ஒரு டாபிக் எடுத்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணும்போது எந்த டாபிக் வந்து கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க அதை அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். அந்த டாபிக் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்புறம் மீடியமாக கேட்டிருக்க டாபிக் செகண்ட் ப்ரிஃபரன்ஸு. அப்புறம் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்பான் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த 3 லேயரை கன்சிடர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா வித்தின் 2 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சிலபஸாக கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். முதல் ஊசல் கடிகாரம் வடிவமைக்கப்பட்ட ஆண்டு 1657. ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். அடுத்து ஒரு வானில் அலகு என்பது 1.496 × 10⁻11 மீட்டர். சரிங்களா? அடுத்து கதிர்வீச்சின் அலகு ராஞ்சன். லென்ஸின் திறன் டயாப்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவீடுகள் டாப்பிக்கில் கடந்த 5 ஆண்டுகள் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் சாம்பிள் தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அளவீடுகள்ங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th புக் வர உள்ள ஸ்கூல் புக்கில் யூனிட்டாகவே, அதாவது சயின்ஸ் புக்கில் யூனிட்டாகவே இந்த பாடம் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள். இப்போ இயற்பியல் அளவுகள் நம்மளோட 6th புக்கு 7th புக்கு ரெஃபர் பண்ணல கிடைச்சது பாருங்கள். நீளத்தின் அலகு மீட்டர். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நார்மலாக வீட்டில் ஒரு இது அளக்கணுனாலும் மீட்ரு டேப் வச்சு தான் அளப்போம். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கும், மறக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைங்கிறது கிலோகிராம். நம்ம அதாவது எடை நம்ம சொல்கிறோம்ல, மாஸ், அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேஜி நம்ம சொல்லுவோம். அடுத்து காலம்ங்கிறது நொடி, செகண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், எஸ் இதோட குறியீடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் ஆம்பியருங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இதோட குறியீடு, ஏ. சரிங்களா? ஸோ இதோட அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதை எப்படி சொல்லுவோம், மின்னோட்டம் கரண்ட்டுங்கிறது ஆம்பியர் நம்ம சொல்லுவோம். வெப்பநிலைங்கிறத கெல்வின் நம்ம சொல்லுவோம், கே தான் அதோட சிம்பல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளிச்செறிவின் அளவு கேண்டலான்னு சொல்லுவோம், சிடி. சரிங்களா? பொருளின் அளவு மோல், MOL நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து துணை அளவுகள்னு சொல்லக்கூடிய தலக்கோணம், திண்மகோணத்தை பற்றி பார்ப்போம். தலக்கோணம் இது வந்து ரேடியன் நம்ம சொல்லுவாங்க, RAD. சரிங்களா? திண்மகோணம் SRன்னு சொல்லுவாங்க, ரேடியன். சரிங்களா? இது ஸ்மாலில் போட்டுவோங்க, RAD SR. சரிங்களா? அடுத்து இந்த நம்ம 9th 10th புக்கில் உள்ள அந்த அளவீடுகள் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்பியல் அளவுகளை எந்த சமன்பாடுகளை வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட அலகுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னடா நிறையா கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்காதுங்க, ரொம்ப ஈஸி. சரிங்களா? பரப்பளவு, கனளவு. நமக்கு தெரியும் பரப்பளவுனா 2 பக்கத்தை பெருக்கணும், கனளவுனா 3 பக்கத்தை பெருக்கணும், அவ்வளோதான். நீளம் என்று அகலம்னா மீட்டர் ஸ்கொயர்டு, நீளம் என்று அகலம் என்று உயரம்ங்கிறது மீட்டர் கியூப். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய யூனிட்ஸு. சரிங்களா? ஸோ மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப்ங்கிறது தான் இதோட யூனிட்ஸு. அடுத்து திசைவேகம்னா இடப்பெயர்ச்சி டிவைட் பை காலம், அதாவது இடம்பெயர்ந்த அளவு, அதுக்கடுத்து அதோடைய காலம். சரிங்களா? மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் முடுக்கம், திசைவேகம் டிவைட் பை காலம், கோண திசைவேகம், கோண இடப்பெயர்ச்சி டிவைட் பை காலம், கோண முடுக்கம், கோண திசைவேகம் டிவைட் பை காலம். என்னடா ஸ்பீடாக சொல்லிட்டேன்னு பார்க்காதுங்க, ரொம்ப ஈஸி. இதில் எல்லாம் இந்த 4 இதுலையுமே காலம் வந்திருக்கு. அப்போ என்ன செகண்ட்ஸ் வரும், கீழே அடியில் செகண்ட்ஸ் வரும். ஸோ திசைவேகம், முடுக்கம், கோண திசைவேகம், கோண முடுக்கம். சரிங்களா? இல்லை இந்த திசைவேகம் 2 இதுக்கு வருதா பாருங்க, நல்லா பார்த்துச்சுக்கோங்க. திசைவேகம்னா நார்மலாக இடப்பெயர்ச்சி காலம், இங்கே திசைவேகம் அப்புறம் கோண முடுக்கம். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் சொல்ல வரது என்னென்னா, இந்த திசைவேகம் இங்கே வார இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். சரிங்களா? அதோட பவர் ஸ்கொயராக இருக்கும். இங்கே திசைவேகம் அப்படி தான், கோண திசைவேகமும் அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். சரிங்களா? பாருங்கள். அப்போ காலம்னாலே எஸ் தான், செகண்ட்ஸ் தான். ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? திசைவேகம்னா எஸ் ஸ்கொயர்னு வரும். இந்த திசைவேகம் காலம்ங்கிறத மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். கோண திசைவேகம், இந்த திசைவேகங்கிறது ரேடியம் செகண்ட் இன்வெர்ஸ் கோணம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து பாருங்கள், அடர்த்தி, உந்தம், நிலைமை திருப்புதல், விசை, அப்புறம் அழுத்தம். பாருங்க. சரி, அழுத்தமுடைய விசை வர நிறை, 4 நிறை இருக்கு. 4மே நிறை தான். நிறையின் அலகு வந்து பார்த்தீங்கன்னா கேஜி. போன டேப்லெட் காலத்தில் பார்த்தோம். ஸோ எல்லாமே கேஜி தான் வரும். இங்கே திசைவேகம்னா நமக்கு தெரியும். திசைவேகம்னா என்னது, மீட்டர்
பெர் செகண்ட் இந்த இருக்குல்ல திசைவேகம் ஈக்குவல் டு இந்த இருக்குல்ல திசைவேகம் ஈக்குவல் டு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் முதல்ல பார்த்தது தான், அதை அப்படியே நம்ம இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ கன அளவு நமக்கு தெரியும், மீட்டர் கியூப். திசைவேகம்னா மீட்டர் பெர் செகண்ட், கன அளவு திசை மீட்டர் கியூப். சரிங்களா? அதுக்கடுத்து தொலைவு ஸ்கொயர். தொலைவுனா மீட்டர் இன்டு மீட்டர் தான் என்னது, அதாவது தொலைவுனா மீட்டர், இங்கே ஸ்கொயருங்கிறது மீட்டர் இன்டு மீட்டர், அதாவது தொலைவு இன்று தொலைவு, அதை தான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ மீட்டர் ஸ்கொயர். அப்புறம் முடுக்கம். முடுக்கம்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்னா நியூட்டன் சொல்லுவாங்க. ஸோ விசையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்டன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல்னு ஒரு யூனிட் சொல்லுவாங்க. ஸோ விசை டிவைட் பை பரப்பு. ஸோ இப்போ இதிலே நான் உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கே எல்லாம் விசைன்னு வந்திருக்கு. விசைனாலே நமக்கு என்ன தான் ஃபர்ஸ்ட் வரணும், இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைனாலே நமக்கு கிலோகிராம் தான் வரணும். அதுக்கடுத்து காலம்னாலே நமக்கு இங்கூடி செகண்ட்ஸ் தான் வரணும். சரிங்களா? ஸோ இதை வச்சு மைனூட்டாக நம்ம படித்தோம்னா ஈஸியாக இதை மனசில் ஏற்றிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வரல போலீஸில் ரொம்ப கேட்டது கிடையாது, டிஎம்பிசியில் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இதை ஷார்ட்டாக ஞாபகம் வைக்கிறதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இதில் காலம் வந்துச்சு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சமன்பாடு கொடுத்து இதுக்கான அலகு கேட்டோம்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி இந்த இயற்பியல் அளவுகள் கொடுத்து சமன்பாடு கேட்டாங்கன்னா நம்ம இதை படித்து தான் ஆகணும். சரிங்களா? கடைசியாக பாருங்கள், மின்னூட்டம். மின்னூட்டம் என்று காலம். நம்ம மின்னூட்டம்னாலே மின்னோட்டம், அதாவது மின்னோட்டம். சரிங்களா? மின்னோட்டம்னாலே ஆம்பியர்ஸ் நம்ம சொல்லுவோம், கரண்ட்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் மின்னோட்டம்னா கரண்ட், மின்னூட்டம்னா வோல்ட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மின்னோட்ட அடர்த்தி. மின்னோட்டம் பரப்புனால என்ன நமக்கு தெரியும், மீட்டர் ஸ்கொயர். மேலே சொல்லியிருக்கோம் பாருங்க, பரப்புனால நீளம் மீட்டர் ஸ்கொயர் தான். சரிங்களா? அதுக்கடுத்து காந்த தூண்டல். விசை டிவைட் பை மின்னோட்டம் என்று நீளம். நீளம்னாலே மீட்டர் தான், மின்னோட்டம்னா ஆம்ஸ்ட்ராங் ஆம்பியர். சரிங்களா? ஆம்பியர். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா டேப்லெட் காலத்தை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. பாருங்க, திரும்ப அகைன் சொல்கிறேன். காலம்னா செகண்டு, நிறைனா கேஜி, அப்புறம் விசைனா நியூட்டன். அவ்வளோதான். அடுத்து பாருங்க, இதில் வந்து பெரிய அளவுகள் என்ன, சிறிய அளவுகள் என்ன. ஃபர்ஸ்ட் பெரிய அளவுகள் பார்ப்போம். கிலோமீட்டருங்கிறது 10⁻³ மீட்டர்ஸ். சரிங்களா? வானியல் அளவுங்கிறது 1.496 × 10⁻11 மீட்டர். ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் அவங்க மேலே கேட்டிருந்தாங்க அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில். அடுத்து ஒளியாண்டு 9.46 × 10⁻15 மீட்டர். விண்ணியல் ஆரம் 3.08 × 10⁻16 மீட்டர். அடுத்து சிறிய அலகுகள். இப்போ நம்ம பெரிய அளவுகளை பார்த்தோம், வானத்தை அளக்கக்கூடிய அளவுகள். இனி சின்ன அளவுகளை பார்ப்போம். சின்ன சின்ன நுண்ணுயிரிலிருந்து எல்லாத்தையும் இதுதான் வச்சு அளப்பாங்க. சரிங்களா? ஃபெர்மிங்கிறது 10⁻−15 மீட்டர். ஆம்ஸ்ட்ராங்கிறது 10⁻−10 மீட்டர். நேனோ மீட்டருங்கிறது 10⁻−9. நல்லா பார்த்தோம். நேனோங்கிற வார்த்தை அடிக்கடி இப்போதான் கொஸ்டின்ஸில் கேட்டுட்டு இருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மைக்ரோ மீட்டர், மியூஎம் சொல்லுவோம். சரிங்களா? 10⁻6 மீட்டர். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மைக்ரோ ஜெராக்ஸ் நிறைய எடுத்திருப்போம். சரிங்களா? 10⁻6 தான் அது. மில்லி மீட்டர்னா 10⁻−3, சென்டிமீட்டர்னா 10⁻−2. ஸோ இதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதான். வெர்னியர் அளவின் மீச்சிற்றளவு 0.1 மில்லிமீட்டர். அப்புறம் திருகளவின் மீச்சிற்றளவுனா 0.01 மில்லிமீட்டர். ஸோ இந்த ரெண்டு சின்ன அளவுகளையும் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம் வீரத்தை கூட கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த அளவீடுகளை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 30-35 பாயிண்ட் தான் இருக்கும். நீங்கள் தெளிவாக இருந்து படிச்சீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவதாக உள்ள டேப்லெட் காலம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதையுமே நம்ம ஈஸியாக சின்ன ட்ரிக் வச்சு ஞாபகம் சொல்லியிருந்தேன். ஸோ அதன்படி நீங்கள் படிங்க. ஸோ ஈஸியாக இதில் வந்து 2 மார்க் எடுத்துடலாம். நன்றி.